அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல கல்வி அறக்கட்டளைகள், சமூக ஊடக குழுக்கள், சட்ட குழுக்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. சட்ட அலுவலக குழுக்கள்லாம் இருக்குது இருந்தது. அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னைக்கும் இன்னைக்கும் பேரளவுல இருக்கு. இன்னைக்கும் பேரளவுல இருக்கு. செயல்பாடு நான் விரும்புற அளவுல திருப்திகரமா இல்லை. கீழ இருக்க ஃபார்வர்ட் பிளாக்ஸ்ல இல்லவே இல்லை. இல்லை, அவங்களுக்கு தெரியாது. அது நிர்வாகிகளா இருக்கிறவங்க அவங்க 1-2 பேருக்கு தெரியுமே தவிர கீழ் ஜனங்களுக்கோ அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கோ இந்த கட்சிக்குள்ள இப்படி ஒரு செட்டப் இருக்கு அப்படின்றதே வெளிப்படுத்தப்படவில்லை. ஏதோ அந்த யார் கூட கூட்டணி இந்த வருஷம் இந்த தேர்தலில் அவ்வளோதான். நீங்கள் எல்லாருமே வந்து அந்த கட்சி நம்ம கூட்டணி அங்கே வச்சுருக்கோம், அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும், அவ்வளோதான் முடியுது. இது குறைஞ்சபட்சம் அதுக்கெல்லாம் போயிடும். எங்கள் காலங்களில் அது வேறு பாலிசி, வேறு தேர்தல் கூட்டணின்றதே ஒரு எலெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். அலையன்ஸுன்ற வார்த்தையவே கூட தவிர தவிர்ப்பார். இத்தனை தொகுதிகளில் எங்களுக்கு வேலை பார்க்குறீங்க, இத்தனை தொகுதிகளில் நாங்கள் உங்களுக்கு வேலை பார்க்குறோம். தொகுதிகள்ல நின்னாங்க எதில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் எத்தனை தொகுதிகள்ல ஆரம்ப காலகட்டங்களில் இல்லை இருந்தாங்க. ஃபார்வர்ட் பிளாக்னு தனியாக நின்னது அப்படின்னு சொன்னால் உச்சபட்சமாக 9 அசம்பிளி, எங்களுக்கு ஒரு பக்கம் பார்லிமெண்ட், ஒரு எம்எல்சி, இதுதான் இருந்தது. தேவர் காலத்திலே 3 எம்எல்ஏ, ஒரு எம்பி. அந்த எம்பி அவர் எம்பி எம்எல்ஏ 2ஐயும் ராஜினாமா பண்ணிடுவார். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் தொடர்ந்து 30 வருஷம் கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்கும். ஜார்க்கண்டில் இருந்திருக்கும், திரிபுராவில் இருந்திருக்கும். அங்கிட்டு இருக்கிற அரசியல் செட்டப்பே வேறு. இன்னைக்கு இருக்க ஃபார்வர்ட் பிளாக்ஸ்லாம் சொல்றாங்களே 19 இடங்கள்ல நாங்க இருக்கோம், 19 மாவட்டங்கள்ல இருக்கோம். இல்லை இடத்துலயுமே முன்னிலையில இல்லையே. இல்லை என்னன்னா அந்த காலங்களில் ஃபார்வர்ட் பிளாக் எந்த கட்சியுடைய கூட்டணி இருக்கோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். ஏன்னா இந்த ஃபார்வர்ட் பிளாக் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இது ஃபார்வர்ட் பிளாக்குக்கு இந்த தென் மாவட்டத்தில் அவரை தேவர தெய்வமாக போற்றக்கூடிய மக்களினுடைய பின்னணி இருக்குது, ஆதரவு இருக்குது. அது இருந்தால் தான் அந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத ஒரு வரலாறாக உண்மையாக இருந்துச்சு. அதை காரணமாக வச்சே இன்னைக்கு வரைக்கும் வந்து தேர்தல் உடன்பாடு பேச்சுவார்த்தைகள் இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லை, தேவர் கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வந்து தேவருக்கு பின்னால் தேவருக்கு இருந்த மக்கள் ராஜாஜி சொல்லுவார், தேவரை சொல்லும்போது ஒரு கட்சி கட்டமைப்பு அப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பித்து 10 வருஷம் கழித்து என் முறையாக வளர்த்து 10 வருஷம் கழித்து என்ன அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்றத முத்துராமலிங்க தேவரை வச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையலாம் அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருப்பார். அது மாதிரி தேவர் இருக்கிற வரைக்கும் தன்னெழுச்சியாக மக்கள் கூட்டம் வந்தது. ஒரு பொதுக்கூட்டம் போட்டுச்சுன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதில் நிறைய மக்கள் சக்தி தேடுவாங்க, திரள்வாங்க. அப்போ மக்கள்கிட்ட பேசும்போது அதுக்கான எதிர்வினை வரும். அரசாங்கம் அதுக்கு பணியக்கூடியது. அதே இதை வந்து தேவர் ஜெயந்தி விழா கூட்டங்களை பூரா தேவர் ஒரு ப்ரொக்ளமேஷன் மேடையாக வச்சுக்கிட்டார். அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி மேடை தலைவர்களில் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மேடையில் ஒவ்வொரு புது கோரிக்கைகளை வைப்பார், கருத்துக்களை சொல்லுவார். அதை நடைமுறைப்படுத்துகிறதா இருந்துச்சு. நீங்கள் தேவர் பொதுக்கூட்டம் இந்த மாநாடு இதெல்லாம் பற்றி பேசினனால ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்ப்பா. தேவர் வந்து எப்போ யானை மேலே ஊர்வலமாக வந்து பிரச்சாரம் பண்ணார், அது ஏன் அவ்வளோ சுவாரஸ்யமாக போச்சு? இல்லை 2-3 நிகழ்ச்சியில் அவரை வந்து மக்கள் வந்து யானையில் ஏற்றிட்டு வந்து அவரை ஊர்வலத்தில் அழைச்சிட்டு வந்தாங்கன்னு ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வடக்கன்குளம்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம், இன்றைக்கி 3 மாவட்டமாக பிரிஞ்சு போயிடுச்சு. அதில் வந்து இப்போ ஆறுமுக நாவலர்ன்றவர் ஒரு விழா ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாதா கோயில், ஒரு கிறிஸ்தவ ஆலயம், அந்த வழியாக வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. அந்த விழாவை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து தேவரை அழைச்சிட்டு போகிறாங்க. தேவர் வந்துட்டால் பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த அழைச்சிட்டு போகும்போது தேவரை யானை மேலே வச்சு ஊர்வலமாக, அதனால தான் அது ஸ்பெஷலாக பேசப்படுது. அங்கே ஒரு பிரச்சனை, அது முடியணும். அப்போ தேவர் வந்து அங்கே நின்றுட்டாருன்னா சரியாக போயிடும். அது பிரச்சனை முடிஞ்சது அவ்வளோதான். சரி. அதே மாதிரி கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவருக்கும்
தேவருக்கும் என்ன மாதிரி நட்பு இருந்தது? ஏன்னா அவர் அரசு தரப்பு வழக்கறிஞர், இவர் குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில எப்படி உங்க 2 பேத்துக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நட்பு எப்படி வந்தது? இல்லை, நட்புன்றதெல்லாம் கிடையாது. ம். அவர் கிருஷ்ணசாமி தேவருடைய வழக்கறிஞர் இல்லை, அரசு தரப்பு வழக்கறிஞர். அரசு தளம். அரசாங்கம் ஒரு ஒரு ஸ்பெஷல் கோர்ட், அனந்த நாராயணன் ஐசிஎஸ் அப்படின்ற ஒரு அதில் ஒரு ஜட்ஜு, ராமகிருஷ்ணன் ஒரு ஜட்ஜு, 2 கோர்ட்டு ஸ்பெஷல் கோர்ட். இதுக்கு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிருஷ்ணசாமி ரெட்டியார், அதே மாதிரி விஎல் எத்திராஜ் முதலியார், எத்திராஜ் காலேஜ் சென்னையில் இருக்கு, அதனுடைய ஃபவுண்டர். இந்த 2 பேரும் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தாங்க. அவங்கள நியமித்து தேவரை சீக்கிரமாக விசாரித்து சீக்கிரமாக அவரை குற்றவாளின்னு சொல்லப்பட்டு தண்டனை கொடுத்துடணும். அதுதான் அன்னைக்கு நேரு காமராஜ் காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருந்துச்சு. இந்த வழக்கு நடந்திருந்திருந்தா பரமக்குடியில் நடந்த அக்கரன்ஸு அது சிசி நம்பர் ஆகி ஆரம்ப நிலை பரமக்குடி மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் முடிஞ்சு அதுக்கப்புறம் சப்கோர்ட்டுக்கு செஷன்ஸுக்கு வரணும். அப்படின்னா செஷன்ஸ் அப்போ கோர்ட்டு மாவட்ட நீதிமன்றம் ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் திருமலை நாயக்கர் மஹாலில் தான் இருந்தது. இங்கே தான் நடந்திருக்கணும். ஆனால் அன்னைக்கு 9 மாவட்டம் தான். திருச்சி மாவட்டத்தில் இருந்த புதுக்கோட்டையில் ஒரு 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 ஸ்பெஷல் கோர்ட்டையை உருவாக்குனாங்க. 18 மாதம் அந்த விசாரணை. இவர் மட்டும் ஒருத்தர் ஒரு கேஸில் 735 வழக்குகள். இந்த 735 வழக்குகளுக்கும் ஒட்டு மொத்தமாக புதுக்கோட்டை தான். 5000 பேர் ஜெயிலில் அடைச்சிருந்துருந்தாங்க. ஜாமீன் போனோம்னாலும் கூட 2 நபர் வேணும். ஒருத்தருக்கு, ஒரு குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 2 நபர் ஜாமீனில் எடுக்கணும். அந்த ஜாமீனுக்கு இங்கேருந்து 2 நபர் அங்கே புதுக்கோட்டைக்கு கூப்பிட்டு போகணும். புதுக்கோட்டைக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் இங்கே சம்மந்தப்பட்ட அந்த கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஜாமீனில் எடுக்கணும். நிலவியல் அடிப்படையில் புதுக்கோட்டை அந்த முதுகுளத்தூர் பகுதிக்கும் எவ்வளவு தூரம்னு பாருங்கள். அந்த காலத்தில் இந்த போக்குவரத்து வசதிகள்லாம் கிடையாது. இந்த ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதுக்கிடையில் அவர் வரும்போதே அவர் கோர்ட்டில் நடந்துக்கிட்ட முறைகள் அழகாக கிருஷ்ணசாமி ரெட்டியார் பின்னால் ஒரு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அவருடைய தனியார் பேட்டி இருந்தது. ஜெயா டிவியில் சுனில்னு சொல்லி ஒரு செய்தியாளர் இருந்தாங்க. அவங்க தேவரை பற்றி கிருஷ்ணசாமி ரெட்டியார்கிட்ட ஒரு தனி பேட்டி எடுத்திருந்தாங்க. எனக்கு நேரடியாக அப்படின்னா 72 தமுக்கத்தில் ஒரு மூவேந்தர் பண்பாட்டு கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு. அந்த மாநாட்டில் அப்போ செல்லத்தேவர் அப்படின்னு சொல்லி இளஞ்சம்பூர் செல்லத்தேவர்ன்றவர் வழக்கறிஞர். அவர் அந்த மூவேந்தர் பண்பாட்டு கழகத்துக்கு தலைவராக இருக்கிறார். ராஜமாணிக்கம்ன்றவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் அந்த மாநாட்டில் தேவர் படம் வெளியீட்டு விழான்னு வைக்கிறாங்க. அந்த படத்தை திறந்து வச்சிருக்கிறதுக்கு கிருஷ்ணசாமி ரெட்டியாரை அழைக்கிறாங்க. அவர் அந்த மாநாட்டில் தேவர் படத்தை திறந்து வச்சுட்டு இந்த முதுகுளத்தூர் கலவரம், அந்த வழக்கு எப்படி நடந்தது, கோர்ட்டில் தேவர் எந்த மாதிரி நடந்துக்கிட்டார் அப்படின்றத பூரா ஏறத்தால் 1.25 மணி நேரம் பேசுனது நேரடியாக கேட்டிருக்கு. அந்த மாநாட்டில் அன்னைக்கு பின்னால் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக அறியப்பட்ட மணலி கந்தசாமி, பூண்டி அப்பாசாமி வாண்டையார், இவங்கெல்லாம் இருந்து அந்த மாநாட்டை நடத்தினாங்க. அதில் எதிர்த்தரப்பு இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியவர் கிருஷ்ணசாமி ரெட்டியார். அதை சொல்லும்போது சொல்லுவார், நான் எனக்கு தொழில் தர்மம், அரசாங்கம் எனக்கு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக கொடுத்துருக்கு. அந்த இதில் இருந்து நான் மாற முடியாது. அப்போ கேட்பேன், அவரை குற்றவாளி ஆக்கணுன்றது சாட்சிகள்கிட்ட நான் குறுக்கு விசாரணை பண்ணணும். அந்த பார்க்கும்போது அப்படியே கடைக்கண்ணால் அவரை பார்ப்பேன். பார்க்கும்போது அவரை குற்றஞ்சொல்லி ரொம்ப குறை சொல்லி வார்த்தைகள் அங்கே பிரயோகப்படுத்தி அப்படி வந்தபோது எவ்வளவு கோலத்தனமாக மனுஷனாக இருந்தாலும், இயலாத மனுஷனாக இருந்தாலும், தன்னை பற்றி தவறாக ஒரு வார்த்தை சொல்லப்படும் போது கோபம் வரும். கோபம் அல்லது வெளியில் இருந்தா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு முகத்தில் ஒரு மாறுதல் இருக்கும். நான் அப்படி பார்க்கவே இல்லை.
அவர் வந்து வருவார். 12 பேர் குற்றவாளிகளாக சொல்லப்படுவாங்க. அந்த 12 பேரில் அவங்கள இவரை அவங்களோட சேர்ந்து நிற்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜட்ஜிட்ட கேட்டேன். அப்போது வந்து என்கிட்ட வேறு இருக்கை இல்லையே, அவர் ஒரு எம்பி, இருக்கை இல்லையேன்னு சொல்லி ஜட்ஜி சொல்லுவார். ஏன் நாற்காலியை வேணால் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணசாமி ரெட்டி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூல் கொண்டாந்து வைப்பாங்க அலுவலகத்தில், கோர்ட் அலுவலகத்தில் வந்து அந்த ஸ்டூலில் தான் உட்காந்துருப்பார். தண்ணி குடிக்க போக மாட்டார். எந்திரிச்சு கோர்ட்டு கலைஞ்சதுக்கு பின்னால் கூட எந்திரிச்சு போக மாட்டார். மத்தியானம் ஆகாரம் சாப்பிட மாட்டார். அப்படியே இருக்கும். அந்த முகம் வந்து கம்பன் சொல்லுவார், சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை ஒத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி காலையில் எப்படி வந்து அப்படியே கரன் குவித்து ஜட்ஜை வணங்கிட்டு உட்கார்றாரோ அது மாதிரியே கோர்ட்டு மாலையில் கலைஞ்சு போகிறது வரைக்கும் அப்படியே இருப்பார். அவர் வந்து அந்த கோர்ட்டில் அவருடைய நடந்துக்கிட்ட முறைகளை எல்லாம் அவ்வளோ விலாவரியாக பேசினார். அந்த வழக்கில் வந்து வந்து தேவரையும் சேர்த்து 9 பேர் விடுதலை செய்யப்படுவாங்க. 12 பேர் குற்றவாளிகளாக சொல்லுவாங்க. அதில் 9 பேர் விடுதலை செய்யப்படுவாங்க. ஒரு சம்பவம் நடந்தது செப்டம்பர் 11ஆம் தேதி. தேவரை கைது செஞ்சது 1957 செப்டம்பர் 28 பாதுகாப்பு சட்டப்படி. இம்மானுவேல் கொல்லப்பட்ட வழக்கில் இல்லை. அதுக்கப்புறம் நவம்பர் 23ஆம் தேதி கொண்டு போய் அந்த கேஸில் இவரை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதில் வந்து 11 பேர் குற்றவாளிகள். அதில் தேவரையும் ஒருத்தரையும் சேர்த்து 12 பேரை குற்றவாளிகள்னு சொல்லுவாங்க. இந்த விசாரணைகள் இதெல்லாம் முடிஞ்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்துச்சுன்னா அனந்தநாராயணன் ஐசிஎஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த குற்றச்செயலில் தேவருக்கு சம்பந்தம் இருக்குமோ என்று ஐயப்பாடு கொள்வதற்கு கூட ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி தேவர முடியும். மிச்சம் 8 பேரை சாட்சியின் அடிப்படையில் விடுதலை பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்கிறது 3 பேர். இந்த 3 பேருக்கும் இமானுவேலுக்கும் இவங்களுக்கும் முன்பகை இருந்தது அப்படின்றது சொல்லித்தான் அந்த வழக்கில் அவங்க மரண தண்டனை விதிக்கப்படுவாங்க. தூக்கு தண்டனை சொல்லுவாங்க. பெயன் முனியாண்டி, அங்கிச்சாமி, தவசி. இந்த 3 பேரும் திருப்பி என்னன்னா, இது வந்து செஷன்ஸ் கோர்ட், மாவட்ட நீதிமன்றம். இந்த மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மேல்முறையீடு ஹைகோர்ட்டில் முறையீடு செய்வாங்க. அங்கே போகும்போது அந்த தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாறும். சில பேர் அவசரக்காரங்க என்ன இதுன்னு தெரியாமல் காமராஜ் அப்பீல் பண்ணலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிகளே அப்பீலுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அரசு வந்துடும். அரசு தரப்புக்கு வந்து எதிர்வழக்காட வந்துடும். அது அந்த இதுவும் நடந்தது, ஹைகோர்ட்லேயும் நடந்து அதுலேயும் வந்து. இதில் ஒரு வேடிக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழத்தூவலில் குற்றவாளிகளை தேடி போனோம் அப்படின்னு அங்கே வந்து 5000 பேர் கூட்டிட்டாங்க. அவங்கள வந்து மீட்டெடுக்கிறதுக்கு, கைதிகள் அந்த குற்றவாளிகளை மீட்டெடுக்கிறதுக்கு எங்களால் முடியலை, அதனால துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய வந்தது, அதில் கண்ணக்கிழமை வந்து 5 பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு. இந்த கீழத்தூவலில் கொல்லப்பட்ட 5 பேர் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் இந்த 11 பேர் யார்? முதல் எஃப்ஐஆரில் இருக்கிறது 5 அல்லது 6 பேர் கொண்ட ஒரு கும்பல், யார் பேரும் கிடையாது. பின்னால் சார்ஜ் ஷீட்டில் வரும்போது நவம்பர் மாதத்துக்கு 23ஆம் தேதிக்கு பின்னால் தான் அதை சேர்க்குறாங்க. அதில் வரும்போது மிச்சம் வந்து 12 பேர் அப்படின்னா, ஒன்று அந்த கீழத்தூவலில் சுட்டு கொல்லப்பட்டவங்க தான் குற்றவாளிகள்னா, இந்த 9 பேர் 12 பேர் 11 பேர் வந்து அப்பாவிகளாக இருக்கணும். அல்லது இவங்க தான் குற்றவாளிகளாக இருந்தால் அந்த கொல்லப்பட்ட 5 பேர் அப்பாவிகளாக இருக்கணும். இந்த முதுகுளத்தூர் கலவரத்தில் உண்மையிலேயே இறந்து போனது எவ்வளோ பேருப்பா? துப்பாக்கி சூட்டில் இறந்தது 17 பேர். போலீஸ் சுட்ட துப்பாக்கி சூட். இது ஆப்த ரெக்கார்டில் நிறைய வந்து அடித்து வைக்கப்படப்பில் தூக்கி போட்டது, இப்படி கணக்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான. இதில் ஒரு பெண் வேற துப்பாக்கி சூட்டில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது உண்மையா? பெண் இல்லை, இதில் பெண், இதில் பெண் சரிங்க. இல்லை.
இதில் யாரும் பெண்கள் யாரும் இல்லை. கடைசியில கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவங்க கொண்டுட்டு போய் அந்த கேஸை எப்படி முடிச்சாங்க சுவாரஸ்யம்? இல்லை அவருக்கு அவர் எதிர் வழக்காளர். அவரும் எத்திராஜ் முதலியார். முதல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து கிருஷ்ணசாமி ரெட்டியாரை தான் முதல்ல ப்ரப்போசல் பண்ணுறாங்க. அவர் தான் அந்த சிறந்த வழக்கறிஞர் சொல்லி ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறமும் கிருஷ்ணசாமி ரெட்டியாரை சந்தேகப்பட்டுக்கிட்டே எத்திராஜ் முதலியார்ன்றவரையும் கொண்டு வர்றாங்க. அரசு தரப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் 2 வழக்கறிஞர் 2 பேரும் ரொம்ப மிகப்பெரிய, அந்த காலங்களில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அவங்க நடத்துகிற வழக்கு சாதாரண இன்னும் வந்து குமுதத்தில் ஒரு பேட்டியிலே கிருஷ்ணசாமி ரெட்டியார் சொன்னார், ஒரு வழக்கில் வந்து இந்த மிச்சம் 835 வழக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வழக்குகளில் குற்றவாளிகள் அதுகளை கொண்டு வரும்போது சரியாக அந்த அப்பா பேர், அட்ரஸ்ஸு, வயசு இதெல்லாம் கரெக்டாக போட்டு அந்த எஃப்ஐஆர் வந்து சார்ஜுட்டு கொண்டு போவாங்க. இது எப்படி இவ்வளவு சரியாக பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்பார். வாக்காளர் பட்டியலை பார்த்து பண்ணோம், ஒரிஜினல் குற்றவாளியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அதை தூக்கி எறிஞ்சேன் அப்படின்னு அவர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் பேசி. இவ்வளவு வந்து இன்னும் நிறைய அதை தோண்ட நிறைய இருக்கும். இன்னும் அந்த 5000 பேருக்கு பூரா நமக்கு அந்த ஜாமீன்தார் போய் இன்னைக்கு என்னமோ தேவேந்திரர் மோதல்னு சொல்கிறாங்க. அந்த தேவமாருக்கு பூரா ஜாமீன்தாராக வந்து நின்னதெல்லாம் பெரும்பாலும் தேவேந்திர மக்கள் தான் ஜாமீன்தாராக வந்து நின்னான். ஜாதி சண்டையாக இருந்திருந்தால் எப்படி அவன் வருவான்? இந்த 17 பேர் சுட்டு கொல்லப்பட்டதில் கிழவ குடும்பன் அப்படின்றவர் தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர். அவரும் துப்பாக்கி சூட்டில் இறப்பார். அவர் எதுக்கு சாகணும்? அது ஜாதி கலவரமாக இருந்திருந்தா அந்த கிழவ குடும்பன்ற முனியாண்டி குடும்பனார் அவர் ஏன் கொல்லப்படணும்? இதெல்லாம் அந்த அந்த முழுசாக இன்னும் யாரும் அதை பார்க்கலை, பேசலை. எங்கள் காலத்துக்கு எங்களுக்கு மூத்த தலைவர்களெல்லாம் இது பொது மேடையில் நிறைய பேசியிருப்பாங்க. இந்த முதுகுளத்தூர் கலவரம் ஆரம்ப புள்ளியே இந்த ஜாதி கலவரத்தை சொல்லி தான் இருந்ததா? இல்லை, தேர்தலில் இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னால் தான் அந்த பிரச்சனை. இடைத்தேர்தலுக்கு வந்து அங்கங்கே கலவரங்கள் வருது. இப்போ ஆளுங்கட்சி மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆளக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி ஒரு இடைத்தேர்தலில் அதை வந்து கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு எப்படி இந்த வட்டம் தேவருடைய முத்துராமலிங்க தேவருடைய கேண்டிடேட்டை தோக்கடிச்சிடணும் அப்படின்னு எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதில் அவங்க நினச்சது மாதிரி நடக்கலை. ஜெயிச்சிருந்து ஃபார்வர்ட் பிளாக்கே ஜெயிச்சிருது. சசிவர்ண தேவர் ஜெயிச்சிருந்தாரு. போனவங்க வந்து பொது தேர்தல் வாங்கின வாக்குகளை விட கூடுதலாக வாங்கி ஜெயிக்கிறாங்க. அந்த 57 இவங்க கலவரமாக சொல்லப்படுறதுகளில் ஜாதி கலவரம்னு சொல்கிறதுல அன்னைக்கு ரெட்டமம்பர் தொகுதி, அந்த ரெட்டமம்பர் தொகுதியில் போட்டிட்டு ஜெயித்தது தோப்படைப்பட்டி பெருமாள் குடும்பர். அவர் தேவேந்திர இனத்தை சேர்ந்தவர், ஃபார்வர்ட் பிளாக்காரரு. கிருஷ்ண குடும்பர்ன்றவர் காங்கிரஸ்காரர் தோற்று போவார். வெற்றி பெற்ற கட்சியும் தோத்த கட்சிக்குமான சண்டை. அதை அப்படியே மாற்றி காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக்குன்னு ஆக்கி, அது அப்புறம் போலீஸு ஃபார்வர்ட் பிளாக்குன்னு ஆக்கி, கடைசியில் தேவரை கொலை குற்றவாளியாக சொல்லணுன்றது காங்கிரஸுடைய திட்டமாக இருந்தது.